இன்னைக்கு எத்தனை டிகிரி இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு எத்தனை டிகிரி இருக்கு? ஓ மை காட், இன்னைக்கு 35ல நிக்குது. 35. -35. யா. -35. அப்பப்பா பயங்கரமாச்சே. -9 -10 எல்லாம் இருந்தது, இப்போ -35 போயிடுதா? ஆ, யா, இந்த பிப்ரவரி கொஞ்சம் கூட, அப்புறம் ஆ, பங்குனி அளவு கொஞ்சம், அது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுன்னு போகும். பிப்ரவரி கைக்கு போகும் நல்லா குளிர். ம், ஆஹா, அப்பப்பா. அப்ப ம். மைனஸ் எது வரைக்கும் போகும்? 40 வரைக்கும் போகுமா உங்களுக்கு? யா, -40 வரைக்கும் வரும் நார்மலா. ம், இப்ப மூவ் தான் கொஞ்சம் கூட மாதிரி. ஸ்னோவும் கூட, குளிரும் கூட மாதிரி. அப்பப்பா. அப்ப வெளியெல்லாம் அது இந்த நடமாடவே முடியாது. ஆமா, அப்படியாப்பா. ஃபைவ் அப்ப என்ன? கிளவுஸ் எல்லாம் போட்டு எல்லாம் மூடித்தான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறது. விண்டர் ஸ்னோ பேண்ட்ஸ், ஜாக்கெட் எல்லாம் அதுக்கு அதை உடுப்பு போட்டு நடக்கிறதே பெரும் கஷ்டம். அது போய் ஆமா. ஆமா, பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும். மூளை வேலை செய்யுமா? அந்த குளிர்ச்சியில வேலை செய்யுமா? கடுமையான குளிரா இருக்குமா? எப்படி படிப்பாங்க? எப்படி எப்படி சொல்றது இல்ல, கேட்கும்? ஹீட்டர் ஹீட்டர் போட்டிருப்பினா அதுவும் கூட நல்ல ஹீட்டா இருந்தா சுவாசத்துக்கும் கூடாது தானே. அது நினைச்சு அந்த இயற்கை இல்லையே. ஆமா, இயற்கை கிடையாது. ஆமா, இப்ப ஆமா. இப்ப நானும் போட்டு கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன் ஹீட்டர். அந்த செயற்கையா தான். ஓட்டோவில் விட்டா வெளி அப்ப வெதருக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யா கொஞ்ச நேரம் வேலை செய்யும், பிறகு நின்றும். அந்த நிக்கிற நேரம் ஹீட்டர் பயங்கர குளிரா இருக்கும். இப்ப நாங்க திருப்பி போய் அதை ஒண்ணுல விட்டுட்டு வந்துதான் இருக்கோம். சரி, அப்ப பள்ளிக்கூடத்துல எப்படி இருக்கும்? பள்ளிக்கூடத்துல இப்படித்தான் இருக்குமா? பள்ளியிலயும் ஹீட்டர் போட்டுருவாங்களா? எல்லா இடம் ஹீட்டர் ஹீட்டர் இல்லாம இருக்கு. 5 நிமிஷம் கூட இருக்கல. எல்லா இடம் ஹீட்டர் தான். ம். என்ன, அது சுவாசத்துக்கும் கூடாது. ஹீட்டரை கொஞ்சம் இப்ப ஆக கூட்டி விட்டா வேர்க்க வலிக்கிட்டுரும், அதால தொண்டை கட்டும், வருத்தம் பெறும். ஓ, சரி. அப்பப்பா. ம். இந்த கஷ்டத்துல தான் இந்த குழந்தைகள்லாம் படிக்குது இல்லையா? ம். என்ன இந்த குழந்தைகளோட Yeah. படிப்புல எப்படி அறிவெல்லாம் எப்படி இருக்கு இப்போ? நீங்க பேசுவீங்க, குழந்தைங்க என்ன நாலேஜ், என்ன அறிவு? இயற்கையான அறிவு இருக்கா, அல்லது என்ன அறிவு சிந்திக்கிற மாதிரி இயற்கை என்ன? அந்த குழந்தைகள் எதிர்காலத்தை பத்தியோ, அது வந்து நான் இப்படிலாம் படிக்கிறேன், இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படிங்கிறத பேசுறாங்களா அந்த குழந்தைகள்? நல்லா இருக்கு, நல்லா என்ன Yeah. பண்ணணும்? அஹ். நீங்க பேசும் இங்க பொழுதே உள்ள தெரியுது குழந்தை. பிள்ளைகள் இங்கே உள்ள பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போங்கள், பிள்ளைகள் நல்லா படிக்குங்கள் கொஞ்சம். ஆனா கூட விளையாட்டுத்தனம் தான், கேம்ஸ்ல தான் கூட போகுது விளைய. ம். டிவியில படிப்பே இல்ல. நான் சொன்னேன் தான், இங்க அடிக்க மேலான செய்யலாது, எல்லாம் பிரச்சனை. ஓ, அது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. மாட்டிக்கிட்டாங்க. அதுலயும் பாரு சிக்கல் இருக்கு. நீங்க எதுவுமே சொல்லவும் முடியாது. இதை படின்னு சொல்ல முடியாது. அப்ப ஆமா, இந்த குழந்தைக்கு வந்து அப்ப எப்படி உங்ககிட்ட உரிமையோட நடந்துக்கும்? எப்படி சந்தேகம் அப்பா அம்மாட்ட கேட்கும்? எனக்கு அதை சொல்லிக் கொடு, இதை சொல்லிக் கொடு. அப்படியே இப்ப எங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சொல்லிக் கொடுப்போம். தினம் சொல்லி கூட விண்வெளி பத்தி குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தேன். சந்திரனுக்கு போறோம், நிலாவுக்கு ம். போறோம். சும்மா சுத்துறோம், விளையாட்டுத்தனமா பாரு நிலா தெரியுது, சந்திரன் தெரியுது, நம்ம அங்க போலாமா அப்படின்னு சும்மாலாம் பேசுவோம். அந்த மாதிரிலாம் குழந்தைகிட்ட பேசுவீங்களா? ம். அது சில வேளை நான் அந்த இத கோட் பற்றி ஏதாவது சொல்ல போனேன், இவர் வந்து சொல்லுவார், சினோ கூட டூ கோல்ட், ஐ டோன்ட் லைக் த கோல்ட்ன்னு சொல்லுவார். தன்னை ஏன் கடவுள் இப்படி படைச்சதாமன்னு சின்னவர் சொல்லுவார். ம். அப்ப நான் சொல்றது, நீ உன்னை படைச்சது ஸ்ரீலங்காவுல நல்ல வெயில் போயில்ல இடத்தான், ம். உன்னை படைச்சது நீதான் இங்க வந்துச்சா? நீதான் குளிர் பிரதேசத்துக்கு நாங்க தானே தேடி வந்தோம் நாங்க. அப்ப ம், என்ன ம், செய்வேன், கடவுளை பிள்ளை சொல்லுவா, கதைப்பம், பைபிளை பற்றி கதைப்பார். சேர்ச்சி கூட்டி ம், என்ன போறபடியா பைபிளை பற்றி கதை கூட. ம், மோஸ்ட்லி அவைக்கு அந்த ஹோம்ஒர்க் கொடுத்தா ஹோம்ஒர்க்ல சின்னவர் தான் கேட்பார், பெரியவரும் சில வேலை கேட்பார். கூட கேம்ல தான் அவையோட ஃப்ரெண்ட்ஸோட டாக் பண்றது எல்லாமே கேமை பற்றி தான். ம். அப்ப இது வெறும் விளையாட்டாவே இங்க போயிட்டு இருக்கு. இருக்குது. அதுக்கு இருக்கும். அது வந்து எப்படின்னா இங்க இருக்கு. 13 வயசு 12 வயசு வரைக்கும் இது விளையாட்டு இருக்கும். 13 14 வரைக்கும் விளையாட்டு இருக்கும். ஆஹ் ம். விளையாட்டுல இப்ப ஆராய்ச்சி, சொந்த சொந்த முடிவு, சொந்த ஆராய்ச்சி,
தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும், ஏன் பிறந்தாய், எங்க போகணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லிக் கொடுக்கணும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள் சொல்லிக் கொடுங்க. திருக்குறள் ரொம்ப சாதாரணமா இல்ல. திருக்குறள் இருக்கிற அந்த பொருளை படிச்சுட்டான அவன் மாறிடுவான். அது சொல்லிக் கொடுங்க. ம். திருக்குறள், திருவாசகம் ரெண்டுமே சொல்லிக் கொடுங்க. ம். வணக்கம். சி- ம- வணக்கம் ஐயா. வணக்கம் திருலோகச்சந்தர். சொல்லுங்க, காலையில என்ன பேசணும்? ம். அந்த உடம்புக்கு சக்தி எங்க இருந்து வருதுன்னு, அதாவது உடம்பு வந்து மனிதனா ஆமா மாறி ஐயா, தாவர நான் மனிதனா ஆ, அந்த இதை பார்த்தேன் நானு. ஆ, ஆல்பா காமா கதிர்கள் அப்படின்னு ஒரு பார்த்தேன் இப்போ. அதுல ம், வந்து ஐயா எனக்கு இப்ப ஒரு இதுங்கய்யா. சோ இப்ப வந்து அந்த சுத்த ம். தேகமா டிரான்ஸ்ஃபர் அவங்க கிட்ட மட்டும்தான் அதை வந்து அந்த கம்மா ரேஸ் நம்ம அப்சர்வ் பண்ண முடியுமா? இப்ப நார்மல் உணவு சாப்பிட்றவங்க அது கிட்ட கூட நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. முடியாது. ஏன்னா அந்த கெட்டு போன உடம்புக்கு வராது. அந்த சளி இருக்குல்ல, சளியும் நச்சுத்தன்மை வந்து உள்ள போக விடாது. அவன் அப்புறம் என்ன? சுத்த தேகத்துக்கும் சாதாரண தேகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஆகாரம் திங்கிறவனுக்கும் திங்காதவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சில அறிவுகள் வேலை செய்யலாமே தவிர அவன் வந்து நோயை எதிர்க்கவே முடியாது. நோய் எதிர்க்கிறவன் தான் மனிதன். நோயை எதிர்க்கணும். நோயை பசி பசி பசிங்கிறது ஒரு உணர்வு. அதே இல்லாம இருக்கிறது தான் சரி. அப்பதான் வந்து அப்பதான் இயற்கை கூட்டிட்டு போகும். இவன் எப்படி அது எதிர்பார்க்கலாம்? சிம் கார்டு சாதாரண போடுற உணவு. மாதிரி வெறும் போனை மட்டும் வாங்கி வச்சு சிம் கார்டு போட்டாதான் சிக்னல் கிடைக்கும். சிக்னல் போடாம சிம் கார்டு இல்லாம அதே போனை மட்டும் வச்சுட்டு இருந்தா அதேதான். என்ன பண்றது? ஏ எப்படி உணவு உணவுங்கிறது பசிதான். பசிக்கு மருந்து என்ன? பசிக்கு மருந்து என்பது தண்ணீர் தான். பசிக்கு மருந்து தண்ணீர் தான். அதை விட்டு போட்டு நீ வேற எல்லாம் போட்டுட்டு இருக்கிற, போதைப் பொருள் போட்டிருக்கிற. போதைப் பொருள் போடுறவனுக்கு எப்படி வரும் உங்களுக்கு? போதைப் பொருள் போடுறவனுக்கு எப்படி வரும்? அது ஏதோ குருட்டடியே வரும். அப்ப அப்புறம் அந்த குவாண்டம் பிசிக்ஸ், பயாலஜி இதெல்லாம் அந்த சயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப நார்மலான மனுஷங்களுக்கு ஒரு சொட்டுமே புரியாது. வேணா கற்பனையா புரிஞ்சுக்கலாமே தவிர அது அனுபவபூர்வமா உணர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. அப்படிதானே? ஜெர்மனிக்காரனுக்கு இது தெரியாது. ஜெர்மனிக்காரனுக்கே அந்த மனம் தான் வேகமா போகுதுன்னு அவன் சொல்ல தெரியல. அதாவது அவன் போட்டானை பத்தி பேசிட்டாலும் கூட, அதாவது இவன் அந்த உயர்ந்த ஐன்ஸ்டீன் என்ன தப்பு பண்றான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல வேகம் இருக்கு. அதாவது அவர் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல வேகம் இல்லைங்கிறாரு. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாசிக்கல் பிசிக்கல் வந்து வேகம் கிடையாது. ஆனா மைண்ட் ஸ்பீடுன்னு ஒண்ணு இருக்குது. அது அந்த ஆளுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? ஐன்ஸ்டீனுக்கு தெரியாது. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு இதுதான் தெரியுன்ட்டாரு. அவர் உள்ள இருக்கிற விஷயத்த அவர் பார்க்கல. மைண்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. யாருக்கு? வெள்ளைக்காரர்களுக்கு மைண்ட் இருக்குன்னு தெரியாது. யூரோப்பியர்களுக்கு மைண்ட் இருக்குன்னே தெரியாது. மைண்ட் ஸ்பீடுன்னு அவருக்கு தெரியாது. மைண்ட் ஸ்பீடு வந்து பயங்கர வேகம். அது எப்படின்னா எங்க வேணாலும் போயிடும். அதுதான், அதனாலதான் அந்த 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 எலக்ட்ரான் அது வேலை செய்யுது. அந்த பிளஸ் மைனஸ் அது வேலை செய்யுது. இது யாரும் நிரூபிக்கவே முடியாது. அதுக்கு வந்து அந்த அணுவா துகளா மாறுறப்போ, துகளா மாறுறதுக்கு உயிரா மாறிடுது. துகளா மாறுகின்ற பொழுது உயிராக மாறி விடுகிறது. என்னது? துகளா ரொம்ப ரொம்ப அது உயிரா மாறுது. பட் ஆனா இவ்வளவு பண்றாங்க இல்லையா? அப்ப நிறைய விஷயங்கள் அவங்க தேடிக்கும் போது சில விஷயங்கள் அவங்களுக்கு வெளிப்படுது இல்லையா? அப்ப அவங்களுக்கு வந்து அந்த காமா கதிர்கள் அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதெல்லாம் வந்து அப்படி கட்டுமையா இந்த மூளைக்கு வேலை கொடுக்கறப்ப அது அந்த கொடுத்துருது. அது மூளைக்குள்ளதான் அது இருக்கு. மூளைக்கு மனம் தானே. மூளை மனம் ரெண்டு ரெண்டு தொடர்புல தான் இருக்கு. அது மனம் எங்க இருக்குது? விண்வெளி எங்க? உயிர் எங்க இருக்குது? விண்வெளி பூரா இருக்கு. உயிர் அங்கிருந்தா வருது, அங்கிருந்து தான் போகுது வருது. அங்கிருந்து வர சின்ன சின்ன வடிவங்களை மாறிடுது. சுவாசமே அங்கிருந்து தான் வருது. கீழே வர்றப்போ அது மாறிக்குது, இன்னொன்று படிநிலையில மாறுது. அங்கிருந்து வருது. அப்புறம் இங்க ஆறு எங்க ஓடுது? ஆத்துல தண்ணி ஓடுதுன்னா எங்க இருந்து வந்துச்சு? ஆத்துக்கு தண்ணி அருவியில இருந்து வந்துச்சு. அருவி எங்க இருந்து வந்துச்சு? வானத்துல இருந்து. வானம் எங்க இருந்து வந்துச்சு? அதே மாதிரிதான். அப்ப உயிர் எங்க இருந்து? அங்கிருந்து தான் வருது. அது படிநிலையே மாறப்ப சுவாசமா மாறுது. அந்த சுவாசமே சுத்தமா இல்லையா உங்ககிட்ட? சுவாசத்துக்கு வள்ளலார் அடிகள் சொல்றது, அவங்க சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு புரியுது. பட் ஆனா இந்த இவ்வளவு அளவுக்கு நுண்ணுமா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவங்க எல்லாம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம பேசுறாங்களா, இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு பேசுறாங்களா அப்படின்ற கேள்வி. அதனுடைய வடிவம் தான் இதெல்லாம். அதனுடைய வடிவம் தான் இதெல்லாம். நான் படிச்சுதான் சொல்றேன் இதெல்லாம். இப்ப எங்க இருந்து வருது சக்தி? எங்க இருந்து வருது? போட்டான்ங்கிறான். போட்டானுக்கு எனர்ஜி வடிங்கிற. அது பற்றே இல்லைங்கிறான். பற்று இல்லாத நிலை. அந்த போட்டான்ங்கிறது அதான். அது போட்டானுக்கு எந்த பற்றும் கிடையாது. எடையற்றது போட்டான். எடையற்றதுங்கிற அதை எனர்ஜி பாக்கெட்டுங்கிற. அப்ப உள்ள எனர்ஜி தான் இருக்கு. ஒவ்வொரு பல லட்சம் கோடி போட்டான் உடம்புல இருக்கு. அதான் எனர்ஜியா இருக்கு. அது பூரா சளியாவும் உணவுப் பொருளை போட்டு அந்த உடம்பு இயக்கத்தையே தடை செஞ்சு வச்சிருக்குது. இப்படித்தான் இயங்கணுங்கிறது தடை செஞ்சு வச்சிருக்குது.
நோய் இல்லாம வாழ்றதுக்கு தான் இயற்கையை படைச்சிருக்குது. அது வேணும்னே அந்த பரிணாமத்துல போட்டு கொண்டு எடுத்து தான் நம்ம மேல கொண்டு வருது. அந்த அந்த இயற்கை தான் இந்த பண்ணுது. இயற்கை தான் எல்லா தப்பும் பண்ணும். மனம் சரி பண்ணணும். இந்த மனதுக்கு புரிய வைக்கணும். இயற்கை எல்லா தப்பும் பண்ணும். இயற்கை எல்லா தப்பும் பண்ணும். இயற்கை எல்லா தப்பும் பண்ணும். இயற்கை எல்லா தப்பும் பண்ணும். அது அப்புறம் எப்படிங்க மனது இயற்கை தப்பு பண்ணுது? நம்ம தாங்க பண்றோம். மனம் தானே பண்ண சொல்லுது எல்லாத்தையும். இயற்கை வந்து இயற்கை கரெக்டா அதன் சீர்ல தானே போயிட்டு இருக்கு. இயற்கை வேற மனம் வேற. இயற்கை வேறு மனம் வேறு. இயற்கை வேறு மனம் வேறு. இயற்கை எல்லா தப்பும் பண்ணும். இயற்கை வேறு மனம் வேறு. மனம் வேறு இயற்கை வேறு. மனம் வந்து இயற்கை இந்த கட்டுப்பட்டதல்ல. இடத்துல நீங்க இயற்கைன்னு சொல்றது எதை சொல்றீங்க? இந்த பூமி மனம்ன்றது எதை சார்ந்த இது. சொல்றீங்க? ஆமா, இந்த பூமி தான் இயற்கை சின்னதா இருக்குது. பத்தி சின்னதுதான். இதெல்லாம் சின்ன வேலை. மனிதனா ஆகிறது இதெல்லாம் இந்த ஆறாம் அறிவு கொடுத்ததெல்லாம் ஆறாம் அறிவு கொடுத்ததெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆறாம் அறிவு கொடுக்கறதுல ஒரு சின்ன விஷயம். மனம் தான் இங்க கடைசியில. மனம் 5. உயிர் ஒண்ணுதான், அவ்வளவுதான். உயிருங்கிறது ம். ஒண்ணுதான். மனம் 5. அது அந்த மனமும் உயிர் ரெண்டும் ஒண்ணுதான். மனமும் உயிர் ஒண்ணுதான். அறிவுங்கிறது 5 நிலை. 6ஆம் நிலை பகுத்தறிவாரு. அந்த பகுத்தறிவை வைத்துக் கொண்டுதான் பகுத்தறிவை தாண்டி தான் மனம் வேலை பிரிச்சு செய்யும். பார்க்கணும். ஆமா, இது ரெண்டு வேற. இயற்கை வேற, மனம் வேற. ஆனா இயற்கையில கொடுத்துதான் அது வாங்குது. இயற்கையில கொடுத்துதான் வாங்குது. இயற்கை தப்பான வழியில கொண்டுட்டு போகும். நாம தான் மனதை வச்சு சரி செய்யணும். புரிஞ்சுக்கணும். இயற்கைக்கு அறிவுக்கு புரிய வச்சு மனதுக்கும் புரிய வைக்கணும். இல்லாட்டினா தவறான மனமே தவறான வழியில் கொண்டுட்டு போயிடும். அறிவு இருந்தாலும் தவறா போயிட்டு இருக்கு இல்லையா? அறிவு இருந்தாலும் தவறா போகும். சரி பண்ணி அதுதான் கேள்வி. அதானே. அறிவு எங்க இருக்குது? அறிவு நீங்க இந்த மனம் போச்சுன்னா மனம் பகுத்தறிவு வேலையெல்லாம் போயிடுது. பகுத்தறிவு ஓய்ங்க அடிச்சு போட்டு அது மட்டும் தப்பு பண்ணிட்டு சாராயம் குடிக்கிறோம், சாராயம் குடிச்சிட்டே இருப்பான், பலகாரம் எல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப பகுத்தறிவே முடிச்சுட்டு போயிடும். இல்ல, கரெக்டா போறதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. கரெக்டா போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மிச்சம் எல்லாமே தப்பான வழிகள் தான். அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆமா ஆமா ஒரே ஆமா ஒரு வழிதானே இருக்கும். ஆமா. அந்த ஒரே வரிங்க தான் என்ன, பகுத்தறிவு தாண்டி மனதைக்கு உள்ள கொண்டு போய் நிறுத்தணும். அதாவது உள்ளறிவுன்னு பேரு. திருவள்ளுவர் விவரமா தான் 2ஆ பிரிப்பாரு. உள்ளறிவு வெளியறிவு 2ஆ பிரிப்பாரு. வெளியறிவுங்கிறது எப்பொருள் யார் யாருக்கு ஏற்பங்கிறது வெளியறிவு. உள்ள உள்ள கொண்டு போறதுன்னு பாத்தீங்கன்னா, சென்ற விடத்தான் சில விடா தெரியும்பாரு. சென்ற இடத்துல எல்லாம் மனதை அலைய விடாதீங்க பாரு. சென்ற இடத்துல எல்லாம் மனம் அலைய விடாதீங்க. ஆனா மனம் போயிட்டே இருக்கு, தப்பா போயிட்டு இருக்கும். இப்ப இந்த ஆரோக்கியம் என்கிற நிலைக்கு வரணும். ஆரோக்கியம் என்கிற நிலை தான் ரொம்ப முக்கியமானது. அந்த நிலையை நீ தேர்ந்தெடுக்கணும். இப்போ மனம் வந்து எல்லா சென்டரையும் எல்லா மையத்தையும் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா மயக்கத்தையும் பார்த்து போயிட்டே இருக்கும். தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் தப்பு. ஆரோக்கியம்ங்கிற மனதை நோக்கி திருப்பணும். அது இப்பதான் நமக்கு தெரியுது. ஆரோக்கியம் என்ற மனத்தை நோக்கி யாருமே திருப்பல. வெங்கடேசன் தான் திருப்புறாரு. நாம வந்து சாதாரண இப்ப ஆட்கள். எனக்கு சாதாரண ஆட்கள். டெய்லி இத பத்தி பேசும்போது மனம் இதையே பத்தி சிந்திச்சுட்டே இருக்கு. இப்ப நம்ம திடீர்னு விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன், இதை பிடிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்ப டெய்லி இதை சத்சங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 hour ஆமா, அப்ப நாங்களே நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, சிந்திச்சுட்டே தான் இருக்கணும். சிந்திச்சுட்டே இருந்தா தான் அந்த உணவு பழக்கத்தை தான் நான் விட சொல்றேன். உணவு பழக்கத்தை விடும் பொழுதுதான் அந்த வேதியியல் மாற்றம் நடக்கும் பொழுது அது புதிய வழியில் கொண்டுட்டு போகல நம்மளை முடிச்சு போடும், கொண்டே போடும். கொள்றதுக்குதான் இந்த வேலை பண்ணும். நீ சிந்திக்க விடாம செய்யறதா இந்த 1 2 முதல் மனம் ஆடம்பர மனம், மந்த மனம். அது மனசுல உட்காந்து ஆடம்பரம். அது தெரியுது. உங்களை முடிச்சு தரதே முதல்ல. டெய்லி பேசுறது பசி வந்தா வேற எதுனா சாப்பிடு அப்படின்னு மைண்ட் சொல்லுது. சரி, ரைஸ் தானே சாப்பிட வேணாம், சரி இதுதானே சாப்பிட வேணாம், சரி அப்ப இதை சாப்பிடலாம்ல அப்படின்னு மைண்ட் சொல்லுது. பசிக்குது, சரி எந்த நேரத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா தண்ணி இப்ப குடிச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வேற எதுனா சாப்பிடலாமா, நம்மளுடைய விரதத்தை கலைக்காம இருக்க வேற எதுனா சாப்பிடலாமா மைண்ட் சொல்லுது. வேற எதுவுமே சாப்பிடாம சளிவு. அதுக்குதான் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் இந்த புத்தகத்துல எழுதியிருப்பாரு. இந்த புத்தகத்துல அது இருக்கு. அந்த மனம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தா தப்பு இல்லாத மாதிரி தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் அது தப்பு இல்லைன்னு பாரு. அதாவது மயிலறகு பாத்தீங்கன்னா, மயிலறகு ரொம்ப எடையற்றது. மயிலறகு எடையற்றது தான். ஆனா அது வந்து அதே மயிலறகு நிறைய ஏத்துறோம்னா அச்சு முறிஞ்சு போயிடும். வள்ளுவர் எழுதியிருப்பாரு. அப்புறம் இதை சாப்பிடலாமா கேட்க சொல்லுது ஐயா கிட்ட. ஐயா இது மஷ்ரூம் சாப்பிடலாமா கேள்வி வருது. ஐயா மஷ்ரூம் வந்து தாவரம் தானே அப்படின்னு கேட்க சொல்லுது. ப்ரோக்கோலி அப்படின்னு கேட்க சொல்லுது. ஏன்னா அது அழிவுல தெளிவா இருக்கும். அழிவு பண்றதுக்கு தெளிவா இருக்கும். மனம் வந்து அழிவு வேலைக்கு தெளிவா இருக்கும். அது மந்த பிசாசு வேலை. அழிவை நோக்கி தான் அது கொண்டு போகும். அதாவது மந்த நிலையில் பேர். அதாவது முதல் நிலை என்பது பொருள் தேடும் வடிவம். 2வது நிலை மந்த வடிவம். மந்த வடிவம் தான் தீய செயலுக்கு அதிகாரம். இப்ப நீ சொல்றது பூரா
ஒன்று சொல்லிட்டோம்னா அதுவே பிடிச்சிக்கிறது. இதுதான் தீய செயல் பண்ற வேலை. இதனாலதான் உலகம் வந்து அழிஞ்சு போறதுக்கு காரணமே. ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள மந்த புத்தி தான் ம். அவங்களுக்கு. அவங்களுக்கு அறிவுங்கிறது காரணம் எதையுமே அவங்க கண்டுபிடிக்கிறது இல்ல. இப்ப இந்த பசிதாகத்துக்குன்னு பயிற்சிக்கு கண்டுபிடிக்காத காரணமே சித்தர்கள் தானே கண்டுபிடிச்சு வச்சாங்க. இன்னும் அவங்க சொல்லலையே. இப்ப இவதான் அவங்க கத்தாகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விண்வெளியில குடியேறி வாழ்றதுதான் விஷயமே. பார்க்கலாம் அது. ஜெர்மன்ல இருந்து ஆள் வர்றதாக செய்தி நான் பாத்தீங்களா? செய்தி போட்டிருந்தேன், பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு தான் எனக்கு செய்தி. பாத்தேங்க. ஆமா, ஆமா. அது குறிப்பாக அந்த ஈவா வைல்டனும் அந்த நீலபாஸ்கர் 2 பேரும் வர்றதாக செய்தி. போனாத்த 9ஆம் தேதி போனா நான் கண்டுபிடிச்சிருவேன். 10, 11 தான் அங்க நிகழ்ச்சி. 9ஆம் தேதி போனோம்னு வச்சுங்க, நேரடியே பேசிடுவேன். ம். ஏன் புத்தகத்தை அனுப்பல, ஏன் வாங்கலன்னு கேட்பேன். ரெண்டாவது அதே புத்தகத்தை திருப்பி கொண்டு வரலாம். இப்ப நான் திருச்சியில் இருக்கேன், சொல்லியிருக்கேன் தொலைபேசி பண்ணி. கோரியில் அனுப்ப சொல்லியிருக்காங்க அதே புத்தகத்தை. இந்த 5 புத்தகத்தை உள்ள கட்டுரை இருக்கு, அப்படியே கொடுக்க வேணும். பார்ப்போம், அவங்க வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க. ஏன்னா அவங்க தான் நடத்த நிகழ்ச்சியை வந்து அவங்க தான் நடத்துறாங்க. அந்த 2 பேரும் ஜெர்மன்ல இருந்து வர்றதாக அந்த செய்தி அப்படித்தான் இருக்கு. அவங்க தான் கிளாஸ் எடுக்கு, ஒர்க் ஷாப்னா அவங்க தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. பயிற்சி பட்டறை 3 நாள் பயிற்சி. கல்வெட்டு எப்படி படிக்கிறது, ஓலைச்சுவடி எப்படி படிக்கிறதுங்கிறதா பாருங்க. ஒரு ஜெர்மானியர் இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் கொண்டு வந்து தமிழை சொல்லித் தரதுக்கு எல்லா நாடுகளும் வரணும். எல்லா நாடுகளும் 200 நாடுகளுமே ஜெர்மனி மாதிரி பிரான்ஸ் மாதிரி வரணும். ஜெர்மனிகள் கையில் எடுத்துருக்காரு. ஜெர்மனிகள் கையில் எடுத்தாங்கன்னா அது நம்பிக்கையே நாங்கள் செய்யலாம். தமிழை எடுத்துட்டு போடுறாங்க. அவங்க வந்து தமிழ் சொல்லித்தரக்கு வர்றாங்கிறது சாதாரண விஷயம். இப்ப எல்லா நாடுகளும் இது புரிஞ்சுக்கணும். எல்லா நாடுகளும் மலேசியால செய்யணும், சிங்கப்பூர்ல செய்யணும். அப்ப அதுக்குதான் இதை கையில் எடுத்துக்கிட்டோம் நாம. இதுதான் பெருசு. எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு போயிடலாம். இப்ப அவங்க இப்ப தமிழை படிச்சு ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சாச்சு. தமிழை படிச்சு ஆமா. அப்புறம் மீண்டும் ஆனாவணத்துக்கு போய் என்ன சொல்ல போற? முதல்ல இதை எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும். இது இந்த தமிழ் சொல்லி கொடுத்தா இந்த புத்தகத்தில் தமிழ் தான் சொல்லி தரணும். நீ ஓலைச்சுவடி படிச்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் என்ன பண்ணனா எதுவும் இல்லைங்கய்யா. இப்ப மருந்து போட்டு திருக்குறள் அப்படின்னா ஒரு 10 குறள், 10 குறள் நீங்க வந்த பிறகுதான் நான் இப்படி எல்லாம் திருக்குறள் இருக்கா அப்படின்னு. மருந்தனை வேண்டாம், மற்ற ஒரு குறள் தான் நான் பாத்திருக்கேன். இப்ப நீங்க வந்த பிறகு இப்ப சும்மா சரி மருந்துன்னு போட்டுட்டு திருக்குறள்னு போட்டா அதுவே ஒரு 10 குறள் காட்டுது. எங்களுதெல்லாம் வரும் பாருங்க. நீங்க கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துறை பசித்து அப்படின்னு இருக்கிறது. அதான் எனக்கு அதிசயமா இருக்கு. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்றதுக்கு நான் படிச்சிருக்கேன். பட் ஆனா மருந்து பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரா நம்ம திருக்குறள்ல, திருவள்ளுவரை அப்படின்னு. ஆக அவர் தான் சொல்றாரு, அந்த பசிங்கிற உணர்வுக்கு மருந்துங்கிறது தண்ணீருங்கிறத அந்த ஆற்ற சொல்லியிருக்காரு. இவன் என்ன பண்ற, தூண்டி விட்டான். தூண்டி அதுக்கான மனம் வந்து அந்த அறிவு வந்து வேலை செய்யல, பகுத்தறிவு வேலை செய்யாம பசி வந்தன்னையே அந்த பசிங்கிற உணர்வு அது இத்து போனதுதான். பசிங்கிற உணர்வு வந்து அது 50 கோடி ஆண்டா இருக்கு. 50 கோடி ஆண்டா பசி உள்ள வந்துகிட்டே இருக்கு. அது உணர்வு, ஒரு காதல் மாதிரி. அது நீர் மருத்துவம் தெரியாம இந்த குறள் எதுவுமே நமக்கு புரியாது. நீர் மருத்துவம் நமக்கு புரியாது, எதுவுமே புரியாது. நீங்க தான் நோயாளி ஆயிடுறீங்கல்ல, அப்புறம் என்ன? ஆகாரம் தின்னுட்டாவே மூளை வேலை செய்ய மாட்டான். ஆகாரம் நீங்க ஏதாவது தின்னுட்டீங்கன்னா நீங்க அவ்வளவுதான். நீங்க பசிக்கு வந்து நீரை மருந்தாக இருந்து அதை ஆத்தணும், அவ்வளவுதான். அது விட்டு போட்டு நீங்க மறுபடியும் ஆகாரத்தை போனா எனக்கு பீடி குடிக்கிற மாதிரி தான். அது பீடி குடிக்கிற மாதிரி, சிகரெட் குடிக்கிற மாதிரி தான். நீங்க பீடி குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு ஆரோக்கியத்தை விட்டு பேசக்கூடாது. நீங்க அப்ப பாத்தீங்கன்னா அற்றது கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து அப்படின்னா தண்ணி குடிக்கதான் அப்படின்னு, தண்ணி குடிக்கிறதான் சொல்றாங்க இல்லையா? அற்றது அறிந்து அப்படின்னு. ஆமா, அதுதான் உள்ள சொல்லு. இப்ப நான் வந்து இப்ப அந்த அற்று போதுன்னு தண்ணீர் தூய்மையான தண்ணீர் வந்து ரத்தத்துல எதுவுமே ரத்தத்தை கெடுக்காதுன்னு அர்த்தம். ரத்தத்தை கெடுக்காமல் அற்று போக வேண்டும். அதாவது துணியை வந்து கெடுக்காமல் தண்ணீர் நீங்க வேண்டும். இப்ப ஒரு பொருளை துணியை வந்து தண்ணியில அலசுறப்போ தண்ணி தூய்மையான தண்ணியா இருக்கணும். என்னது? தூய்மையான தண்ணி இருந்தா தானே அந்த துணியை வந்து சுத்தம் பண்ணும். தண்ணி கெட்டுப்போன தண்ணியா இருந்தா துணியை எப்படி சுத்தப்படுத்தும்? சுத்தப்படுத்தாது. கெட்டுப்போன தண்ணியில் இருக்கிற கசாயம்ல அந்த விஷம்ல அந்த துணியில் ஏறிடுமே, துணி வந்து நிறமே மாறிடுமே, இருக்கிறது சேர்ந்து கெட்டு போயிருமே. நீங்க பசிக்கு காப்பி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? பசிக்கு காப்பி போட்டு காப்பி டீ போண்டா பஜ்ஜி போட்டு ரத்தம் என்ன ஆகும்? சாக்கடை நாத்து அடிச்சிடாது? இப்படிதான் உலகமே பண்ணிட்டு இருக்குதுங்க. ரத்தம் முறை சாக்கடை நாத்து அடிக்குங்க. வாய் நாட்டம் அடிக்கிறது காரணம் அதுதானே. வாய் நாட்டம் அடிக்குது. 33 அடி நாட்டமா தானே கிடக்குது. வாய் நாறுதுன்னா சாதாரண விஷயமா கேட்கற? மலமா மாறி உள்ள நிறுத்துதுன்னு அர்த்தம். மலமா மாறி அழுகி போய் கிடக்குதுன்னு அர்த்தம். அழுகி போகுதுங்க. பசிக்கு வந்து ஒரு 50 ml தண்ணி போதும். இப்ப 20 ml தண்ணி கொடுத்தா பசி நின்னுரும். நீ திங்கிறது 1.5 கிலோல திங்கிற.
காலையில் 1.5 கிலோ, மத்தியானம் 1.5 கிலோ, ராத்திரி 1.5 கிலோ, 5 கிலோவில் தின்னுட்டு இருக்கிற உள்ள ஒவ்வொருத்தரும் 1.5 கிலோ திங்கிறானுங்க. ஒருத்தனை ம் 1.5 கிலோ திடப்பொருள் சாப்பிட்றான். எத்தனை 1.5 கிலோ சாப்பிடுறோம். 1.5 கிலோ இல்ல இந்த திடப்பொருள். நீர் ஐயா நீர் என்னங்கம்மா? வந்த அப்புறம் சும்மா நாங்க போன்ல சோர்ஸ் பாக்க சாப்பிடுவேன்னு தான் நல்ல வடிவா ரெஸ்டாரண்ட்ல போய் 4-5 பிளேட்டை வச்சு அத பார்க்க பயமா இருக்கும் முத எல்லாம் இப்போ இப்ப நார்மலாவே இங்க ரெஸ்டாரண்ட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், 4-5 பிளேட் ஃபுல்லா எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணுவோம், இப்ப அதை பார்த்து அம்மாக்கு பயமா இருக்கும். விட்டா காடு பண்ண ஓடி ஐயாக்கு அந்த எவ்வளவு நினைப்பு ஆமா சரியா? 50 மில்லி தண்ணியில 50 மில்லி தண்ணியில நோய் குணமாக்குறது போய் 1.5 கிலோ காலையில 1.5 கிலோ, மத்தியானம் 1.5 கிலோ, ம். சாயங்காலம் 1.5 கிலோ, மொத்தம் 6 கிலோ 5 கிலோக்கு மேல தாண்டி வருது. என்ன ஆகுங்க? அப்படியே ஜங்கா மாதிரி அப்படியே நின்றுங்க ஐயா. அட்டச்சு போய் நிற்கும். கொடூர விஷமெல்லாம் கிளம்பும். ஐயோ Yeah. பயங்கரம். சாதாரண விஷயம் அல்ல. இது கண்டுபிடிச்சி இப்போ இது வந்து பரிணாம அறிவியல் அடிப்படையில் இருக்கிறங்கிறது இவ்வளவு ஆதாரம் காட்ட வேண்டியது இருக்குது. இது பக்தி மார்க்கு மாதிரி ஆதாரமே காட்ட தேவையில்லை. ஆமாமான்னு மண்டையாடிட்டு போகல. இது வந்து முழுக்க முழுக்க அறிவியல், பரிணாம அறிவியல். அது இவ்வளவு காட்ட வேண்டியது இருக்குது. இப்ப காளான்ல வந்து நிக்குதோம், அதுதான் வெள்ளைக்காளான்ல அதுதான் வந்து. அப்ப எப்படி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாருங்க, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது ம், தணிக்கும், வாய் நாடி, வாய்ப்பச் செயல். இது ம். எல்லாமே அப்ப வந்து நம்ம நீர் மருத்துவத்தை மையமா வச்சாதான் இது எல்லாமே புரியுது. அப்பதான் வேற அர்த்தத்தை கொடுக்குது. இல்லாட்டின்னு நினைச்சுக்கோங்க, நார்மல் டிரான்ஸ்லேஷன் தான் வருது. ஆமா, இல்லையா? மேலோட்டமாக நோய் மேலோட்ட நாடி, பாடம் முடியுது. நோய் முதல் நோய் நாடி, நாடி, நோய் நாடி, நோய் நோய் முதல் முதல் நாடி. நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். வாய் நாடி, வாய்ப்பச் ம், செயல். ம். அதுக்குதான் என்ன பண்ணாருன்னா இங்க வேற முதல்லயே. ஏதோ ஆ, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆ, அதுதான் அதுதாங்க விஷயம் இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம கோட்டை விட்டுருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயத்த. உம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். ஆ சொல்லுங்க. இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்புறப்ப வகுப்பு நடந்துட்டு இருக்குது. அமெரிக்கா சிங்கப்பூர் வகுப்பு நடத்திட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்ல வாங்க. ஆமா, இப்ப முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு. வாங்க வாங்க. அதுதான் அந்த பிஜு வந்து யார்கிட்ட கொடுத்துருக்கிற தகவல். அது வகுப்பில் கலந்து சொல்லி அப்புறம் வரட்டும். ம், சரி. இப்போ ஒரு நிமிஷம். இப்ப நீங்க இந்த முதல் குரலை மட்டும் பார்க்கணும். நீங்க அடுத்த 2, 3 எல்லாம் போயிட்டீங்கன்னா குழப்பி அடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் போகவே கூடாது. இல்லது அதெல்லாம் குழப்பி அடிச்சிருவானுங்க. எல்லாமே நாசம் பண்ணிடுவானுங்க. அடே எங்க அப்பா முடிச்சே போடுவானுங்க. ம். மேல இருக்க தொட்டு வாங்க. நன்றி. மேல தொடுங்க, வகுப்புல கலந்துக்குங்க. சரி. இப்ப அதுதான் வந்து இந்த முதல் குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மருந்துங்கிற அதிகாரத்துல நீங்க இப்படி பார்க்கணும். அதாவது ஒரு இப்போ திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நீங்க முடிவு செய்யக்கூடாது. ஒரு அதிகாரத்தை எடுத்து முடிவு செய்யக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி வேற எங்க சொல்றாருன்னு பார்க்கணும். அதான் இந்த வள்ளுவருடைய சிறப்பம்சம் அதுதான். புரியுதுங்களா? வள்ளுவருடைய சிறப்பு அப்படித்தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தவங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா? தவங்கிறது பாத்தீங்கன்னா 27வது அதிகாரம். ஆனால் அதுக்கு விடை வந்து 95வது அதிகாரத்தில் சொல்லுவார். 27வது அதிகாரத்திற்கு சொல்லக்கூடிய அதுக்கு விளக்கம், அது தப்பிக்கிறதுக்கு விடை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு விடை வந்து 95 அதிகாரத்தில் சொல்லுவார். எத்தனாவது அதிகாரம்? 95வது அதிகாரம். புரியுதா? ஓகேங்க, நான் செக் பண்றேன். 95வது அதிகாரம் இல்லையா? நீங்க மேல தொட்டு வாங்க. அதை தொடுங்க. நீங்க இந்த மேல இருக்கிற லிங்க் தொடுங்க. நன்றி. சரி. இப்ப அப்ப அது என்ன கேட்டீங்கன்னா,
உற்றனை நோன்றல் அது தவங்கிற அதிகாரம். உலகத்துல தவத்துக்கு விளக்கம் சொன்னவரே திருவள்ளுவர் தான். மத்த யாரும் விளக்கம் சொல்லவே இல்லை. தவம்னா என்னன்னு விளக்கம் சொன்னவரே திருவள்ளுவர் தான். தவம் என்று சொன்னாலே பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னாரு. பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு உயிர் போகக்கூடாதுங்கிறாரு. உங்களுக்கு எந்த வகையான கேடு வரக்கூடாது. பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது உனக்கு எந்த வகையான கேடு வரக்கூடாதுங்கிறாரு. கேடுன்னா எந்த வகையான நோய்களும் இருக்கக்கூடாது. குறிப்பா மரணம் வரக்கூடாது. குறிப்பா மரணம் வரக்கூடாது. அதுக்காக நீங்க வந்து மரணம் யாருக்கு கொலை வரக்கூடாது. மரணம் வரக்கூடாதுங்கிறதான் விஷயமே. அதுதானே விஞ்ஞானம் சொல்லிட்டான், இறப்பை என்பது ஒரு முக்கியமான பொருளா அல்லன்ட்டான்ல. Although stomach is not absolutely an essential organ, a person can live with a full life or all of it removed. It is tremendous convenience அப்படின்னு எழுதிட்டானே. அனாட்டமில அப்படித்தான் எழுதியிருக்கிறேன். உள்ள இருக்கிற எந்த பொருளுமே தேவையில்லை. அதாவது மூளை நுரையீரலை தவிர எல்லாமே வெட்டி எடுத்தா உயிர் வாழ்வான். மூளையும் நரம்பு மண்டலத்தையும், இந்த மூளையும் நரம்பு மண்டலத்தை தவிர இன்னைக்கு எதை வெட்டி எடுத்தாலும் மனிதன் வந்து உயிர் வாழ்ந்துட்டே இருப்பான். இன்னைக்கு மூளை நுரையீரல் எடுத்தே இறந்துருவான், மூளை எடுத்தே இறந்துருவான். அதுல கை வைக்க முடியாது. மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அதாவது இப்ப கை, காலு, குடலு, இதயம், நுரையீரல் போற தேவையற்ற பகுதி தான். சும்மா எக்ஸ்ட்ரா இருக்குது. அது பரிணாமத்தில் முன்னேறியது. எதுக்கு? முடி இருக்கிற மாதிரி தான். என்னது? முடி இருக்கு இல்லையா? முடி இருக்கிற மாதிரி தான். என்னது? முடி இருக்கிற மாதிரி தான். ஆமா ஆமா. நுரையீரல் எடுத்துருங்களா, பார்த்தா செத்து போயிடுவான்ல. எதுவன் அதாவது இப்ப அது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் இந்த விஷயமே நம்மளுக்கு நடக்குது இல்லையா? ஒண்ணும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் சொல்லுவாரு, புலன்கள் போனாலும், திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, திருவள்ளுவர் என்ன சொல்லுவாரு, புலன்கள் போனாலும் பரவாயில்ல, அறிவு இருந்தா தப்பிச்சுக்கலாம் பாரு. என்னது? புலன்கள் போனாலும் பரவாயில்லை, அறிவு இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். அறிவு இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் பாரு. அறிவு வேணும் இல்லையா? ஆமா, அறிவு இல்லையே. இப்போ நீ புலன்கள் தான் நம்பிட்டு இருக்கிற. புலன்கள் போனாலும் பரவாயில்லைங்கிறாரு திருவள்ளுவர் இடத்துல எழுதுவாரு. புலன்கள் போனாலும் பரவாயில்ல, ஆழ்ந்த அறிவு இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாங்கிறாரு. புலன்கள் நீ வந்து கை பூச்சி, கால் பூச்சி, மசுறு பூச்சின்னு பேசுறீங்க இல்லையா? அதெல்லாம் தேவையே இல்லைங்கிறாரு. வெளியுறுப்பு பத்தி கவலைப்படாத, உள்ளுறுப்பு பத்தி கவலைப்படாத. அறிவு இருந்தா போதும். எல்லாமே அறிவும் மனமும் இருந்தால் போதும். நீங்க எல்லாமே தப்பிச்சு போலாம் எழுதுறாரு. அது திருக்குறள் எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காரு. அறிவு மனமும் இருந்தால் நீங்க தப்பித்துக் கொள்ளலாங்கிறாரு. புலன்களை பத்தி கவலைப்படாதீங்க. கண் இல்லாதவன் சாதிக்கிறான், கால் இல்லாதவன் சாதிக்கிறான், கண்ணே இல்லாதவன் பாட்டு பாடுறானுங்க. கண்ணே இல்லாதவன் பாட்டு பாடுறானே இல்லையா? கண்ணே இல்லாதவன் பாட்டு பாடுறானே இல்லையா? கண்ணே இல்லாதவன் பாட்டு பாடுறான். எல்லாமே நடக்குது இல்லையா? கால் இல்லாதவன் இமயமலை நடந்து போறான், கால் இல்ல இமயமலை நடந்து போய் சாதிச்சுட்டு வர்றான். அப்ப அது முயற்சி தானே காரணம். அறிவு இருக்குது, முயற்சியை பயன்படுத்துறான். அப்ப புலன்களை பத்தி அவன் கவலைப்படுறது இல்லையா? அப்ப புலன்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? வெள்ளைக்காரன் புலன்களை தாண்டாதனால மாட்டிக்கிட்டான். திருவள்ளுவர் வந்து அறிவு இருந்தால் போதும்ட்டாரு. அந்த பொறியின்மை யாருக்கும், அறிவை அறிந்து தொடர்ந்து முயற்சி பயன். பொறியின்மை யாருக்கும் பழி என்றுங்கிறாரு. பொறியின ஐம்புலன்கள் இல்லாட்டியும் பரவாயில்லைங்கிறாரு. பொறின்னு என்ன? மெய்வாய், கண்முக்கு, செவி, அதுல எது இழந்தாலும் பரவாயில்லைங்கிறாரு. பொறியின்மை யாருக்கும் பழிங்கிறாரு. பழி என்று ஒரு பொறி போயிட்டாவே, கண்டு போயிட்டாவோ, காலு போயிட்டாவே, எது போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்றாரு. அதனாலதான் திருவள்ளுவர் வந்து அனாட்டமி நல்லா தெரியும். திருவள்ளுவருக்கு அனாட்டமி பயங்கரமா தெரியும். திருவள்ளுவருக்கு தெரியாத அனாட்டமியே கிடையாது. அவர் இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதைத்தான் அவனு சொல்றான். இப்படிதான் வெள்ளக்காரா தான் சொல்றான், உள்ளுக்கிற எல்லா பொருளையும் வெட்டி எடுக்கலாங்கிறான். ஆனால் அறிவை கொடுப்பது யாரு? அறிவையும் தொடர் முயற்சி கொடுப்பது வெள்ளக்காரன் கொடுப்போம், உங்க பாரதமா கொடுக்கும். உங்க பாரதத்தை ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்தியாவில எவனும் கண்டுபிடிப்பாளரே கிடையாது. இந்தியாவில கண்டுபிடிப்பாளரே கிடையாது. ஏங்க நேத்து வந்து சைனாக்காரன் ஆட்டாட்டினா, அமெரிக்காவே ஆட்டுறான் ஏஐ தொழில்நுட்பத்துல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்தியாவில வந்து 60 வருஷமா உயர்கல்வி இருக்குதுங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? எந்த கண்டுபிடிப்பும் கிடையாது. என்னது? அமெரிக்காரன் விரல் விட்டாட்டுறான். அமெரிக்காரன் அவ்வளவுதான், ஆட்டமே க்ளோஸ். அமெரிக்காரன் எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். யார் வேணா அந்த என்னது டீப் சீக்னு ஒண்ணு வந்து போட்டு வெளாசி விட்டாங்க. நீ இலவசம், எல்லாமே இலவசம், நீங்க உங்க சொந்தத்துக்கு பயன்படுத்துக்கிறான் அப்படின்ட்டான். எல்லாரும் வேகமா மாறிட்டு போறான். இந்த டெவலப் பண்ணிடுறான். தமிழ்லே வருதுங்க. தமிழ்ல கேட்டாலும் விளக்கம் சொல்லுது. என்னது? திருக்குறள் விளக்கம் சொல்லிட்டா கிட்டத்தட்ட சொல்லிடுது. திருக்குறள் டீப் சீக்ல போய் போட்டு பாருங்க. திருக்குறளுக்கு கிட்டத்தட்ட புதுசா தானே, இப்பதானே வந்தே 10 நாள் தானே ஆயிருக்குது. வந்தே வணக்கம் கட் ஆயிடுச்சு. நேரமாச்சு நினைக்கிறேன்.
வணக்கம். பேசுறது கேக்குதா? ஏன் எனக்கு தகராறு வருது? ம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, கேக்குது. கேக்குது ஐயா. ஏன் டவர் எனக்கு பிரச்சனையா? உங்களுதா என்னதா? எனக்கு ஒன்றும் புரியலையே இங்க. உங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கு. ஆமா, நேத்து நல்லா தான் இருந்து. இன்னைக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை பண்ணுதுன்னு பாக்குறேன். இப்போ நல்லா இருக்குங்களா? இப்போ ஓ, கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கா? ஓமா ஐயா. அது ஏதோ பிரச்சனை பண்ணது கொஞ்சம். சரி, இப்போ முடிச்சுக்கலாம். மணி 5 ஆச்சு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறிகளை பத்தி கவலை இல்லை. தொடர்ந்து முயற்சி இருந்தால் நாம வந்து தப்பிக்கலாங்கிறது. பொறிகள் பத்தி கவலை. இப்ப நான் இன்னைக்கு ஐம்புலன்கள் போகுது, கண்ணு போச்சு, காது போச்சு, இதெல்லாம் இருக்குது இல்லையா? அது போனா பரவாயில்ல. அறிவு நமக்கு தேவை அப்படிங்கறதான் விஷயமே. அறிவு இருந்தால் எதையும் சாதிச்சிடலாம். அறிவு இருந்தால் அது தொடர் முயற்சி இருக்கணுங்கிறாரு. தொடர் முயற்சி வேணும். ஆமா, தொடர் முயற்சி இருந்தால் எதை வேணா பண்ணலாம். தொடர் முயற்சி இருந்தால் எதுவும் பண்ணலாங்கிறதான் விஷயமே. ம் அதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, சந்தேகம் கேளுங்க. சந்தேகம் என்ன? அது கடைப்பிடிக்க வேண்டியதுதான். கடைப்பிடிக்கிறது தான் விஷயமே இருக்கு. கடைப்பிடிக்கிறது தான். உங்க சவுண்டு கேட்கல. தம்பி வெயிட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்ல அதாம்மா, டெய்லி இத பத்தி பேசிக்கிட்டே இருந்தாதான், இத பத்தியான நம்ம சிந்தனை ஓட்டத்திலேயே இருந்தாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படின்றது எனக்கு தெரியுது. இத ஒரு நாள் அப்படியே ஒரு மாசத்து இத பத்தி திங்க் பண்ணாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்படியே அவ்வளவுதான் நீச்சு முடிஞ்சது. போயிருது. மதிக்கவே மாட்டாங்க உங்களை. நீங்க உங்க பேச்சே வெளியே வராது. நீங்க பயிற்சி பண்ணலைன்னா அவ்வளவுதான். யாரும் நீ மதிக்க போய். இப்ப நான் பார்த்து இறங்கி என்ன பண்ண, நான் வந்து 10ஆம் தேதி எப்படா வரும் நான் பாத்துட்டு இருக்கிறேன். நேரே ஜெர்மனிக்கார சந்திக்க போறேன் 10ஆம் தேதி. அவங்களுக்கு கூட அனுப்பிச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். பாத்தீங்களா இல்லையா? ஜெர்மனிக்கார வர்றாங்க. ஹாம்பர்க் யூனிவர்சிட்டியில பாத்தீங்களா? இவங்க ரஜினி பாத்தீங்களா? ஓ, ஆஹ் பார்த்து நான் அவங்க தான் ஒர்க் ஷாப் எடுக்கிறாங்க. அவங்க தான் ஒர்க் ஷாப் அந்த 3 நாள். அவங்க வந்துட்டா 2 பேர். ஒருத்தர் வந்து நீலா பாஸ்கர்னு ஒருத்தர். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, சென்னைக்காரங்க. அந்த அம்மா ஆராய்ச்சி மாணவி. ரொம்ப வசதியா போச்சு எனக்கு. அந்த அம்மாவும் வந்துட்டா உறுதிதான். 9ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு போய் 9ஆம் தேதி இரவு அங்க போயிடுறேன். 10, 11 அங்கதான். இந்த புத்தகம் கையோட எடுத்துட்டு போக போறேன். எதனால நீங்க திருப்பி அனுப்புறதுன்னு கேட்கத்தான் போறேன். எதனால நீங்க திருப்பி அனுப்பிச்சீங்க, என்ன காரணம், எனக்கு புத்தகத்தை அனுப்பிச்சு ஒரு பதில் போடுறதுல கட்டாயம் கேட்கத்தான் போறேன். நான் அப்படிதான் ஆரம்பிக்க போறேன். இல்ல, சில பேர் பார்சல்கள் பயத்துல தங்களுக்கு அந்த பார்சல் ஓபன் பண்ண பயத்துல எடுக்காம விட்டுருக்கலாம். அதுல எல்லா பார்சலும் வரும். ஏன்னா ரெஜிஸ்டர்ட் பார்சல் இல்லையா? ரெஜிஸ்டர்ட் பார்சல்னா என்ன, எல்லாம் ரெக்கார்டோட தானே போகுது. ரெஜிஸ்டர்ட் பார்சல்னா இதோட தானே போகுது. ஏன்னா ஆதார் அட்டையோட தான் போகுது. ஆதார் அட்டை என்னது? ஆதார் அட்டையோட போகுது. உங்க ஒவ்வொரு நாட்டிலயும் ஆதார் அட்டை இருக்குது. எங்க நாட்டுல ஆதார் அட்டை எல்லாம் எதுவும் செய்யாது. வெளிநாட்டுக்கு ஒரு பார்சல் போதும் ஆதார் அட்டை வைக்கணும். ஆதார் அட்டை, போன் நம்பர் 2 வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆதார் அட்டை இல்லாம நீங்க பார்சல் அனுப்ப முடியாது. உள்ளூர் லோக்கல் இல்ல, நீ வெளிநாட்டுக்கு. இப்ப உங்களுக்கு அனுப்பிச்சு இல்லையா, ஆதார் அட்டை தான் கொடுத்தேன் நான். ஆதார் அட்டை இல்லாம அனுப்ப முடியாது. வெறும் தபால் போடலாம். ரிஜிஸ்டர் தபால் பண்ணணும்னு நீங்க ஆதார் அட்டை வைக்கணும். அந்த ஆதார் அட்டையில வந்து நகல் எடுத்து பிரிண்ட் போட்டு ஒண்ணு வச்சுட்டு எனக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. என்ன கடிதம் அனுப்புனாங்க எனக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும். அந்த ஆதார் எண் இருக்கும், போன் நம்பர் எல்லாம் இருக்கும். ஆதார் நம்பிச்சு எல்லாம் பிடிச்சிருவாங்க. அதெல்லாம் ரைட்டு. ஏதோ ஒரு காரணம் கிட்டத்தட்ட அதான் விஷயமே. அதனால வந்து இது வந்து யாரா இருந்தாலும் குற்றம் தான். நெற்றிக்கண்ணை திறப்பனும் குற்றம் தான். அதாவது இதுதான் பரிணாம அறிவியலுங்க. பரிணாம அறிவியல் அடிப்படையில தான் நம்ம சிந்திக்கணும். அதனால இவ்வளவு விளக்கம் 2 அறிவியல் தான் இருக்கு. ஒண்ணு இந்த விதின்னு சொல்லிட்டு போறது. என்னது விதின்னு சொல்லி, இப்ப தெய்வம்ங்கிறது விதின்னு ஒண்ணு கொண்டு வரான்னு இல்லையா? தெய்வம்னா என்ன தெரியுமா? விதின்னு தான் சொல்றான். தெய்வம் என்ன விதின்னு தான் சொல்றான். எதுக்கு தெய்வத்துக்கு என்ன விதிங்கிறான்? அந்த விதியை வந்து முயற்சி பண்றதுதான கண்டுபிடிக்க முடியும். திருவள்ளுவர் அப்படிதான் நடந்தாரு. ஊழையும் முப்பக்கம் காண்பார். ஊழையும் முப்பக்கம் காண்பார், உழைவின்றி தாளாது உயர்த்தவன் எழுதுவாரு. தொடர்ந்து முயற்சி பண்ற வந்து விதியை வந்து புரிந்து கொள்ள முடிகிறார். முதல் விதியை புரிந்து கொள்ள வேணும். பசிங்கிற விதியை நீங்க புரிஞ்சுக்கலன்னு என்ன அர்த்தம்? பசிங்கிறது ஒண்ணுமே இல்லை. பசிக்கு தண்ணி குடிச்சா சரியா போச்சு. நீங்க போதை பொருளுக்கு போற. நீ ஆப்பிள் திங்கிற, ஆரஞ்சு திங்கிற, அது வேற. ஆப்பிள் ஆரஞ்சுல வெளிக்கு போறதுக்கான உணவு. இயற்கை உணவுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இயற்கை உணவுனா வெளிக்கு போறதுன்னு அர்த்தம். என்னது? அந்த டைஜஷன் கிளீன் ஆகிறதுக்கு தான் அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸே. அதுவே இப்ப நம்ம அது மட்டுமே எடுத்தா போதும். எதுக்கு வந்து போதை வஸ்துக்கள் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? போதை பொருள் தான். போதை பொருள் தான் இயற்கை படைச்சு தருது. விதையினாவே போதை பொருள் தான். கீரை, காய், கனியெல்லாம் வந்து போதை பொருள் கிடையாது. அதெல்லாம் வந்து உணவு பாதையை சுத்தம் செய்கின்ற பொருள்.
உணவு உணவு சுத்தப்பாதை பண்றாது. ரெண்டு விஷயம் தான் அது. அதனாலதான் குழந்தைகளுக்கு பழங்கள் கொடுத்து வளர்த்து சொல்றாரு அர்னால்டு. அர்னால்டு எங்ககிட்ட அப்பவே சொல்றாரு, 150 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனிக்காரங்க புத்திமதி சொல்லியிருக்காரு. ஜெர்மனிக்காரனுக்கு ஒண்ணுமே மண்டையில ஏறாது, அவன் பன்னிக்கறி கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறான். அவனை வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? பன்னிக்கறியுமே கண்டாந்து கொடுத்துட்டு வளர்த்துட்டு இருக்கிறான். அவன் நாட்டுல பூரா பூரா பன்னிதான், மாடும் பன்னி தான் அவனோட உணவா இருக்கு. தீண்டானுக்கு அவன் நாட்டுல எல்லா நோயும் இருக்குது, கொடூர நோயெல்லாம் இருக்கு. புற்றுநோயை உண்டாக்குறது எல்லாம் அவன்கிட்ட இல்லாத நோயே கிடையாது. அவனுக்கு என்னங்க பூரா மரத்துல பூரா அவங்களுடைய இறப்பையை நீங்க அந்த மலக்குடல் நீங்க அடுத்து பார்த்தா ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அந்த நாடாப்புழு மட்டும் 5 கிலோ 3 கிலோ நாடாப்புழு இருக்கு. என்ன இருக்கும்? நாடாப்புழு. இந்த புழுக்கள், நாடா புழுக்கள். எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும். ரொம்ப பயங்கரமான ஆபத்தானது, புரியுதுங்களா? எல்லாம் அவன் எல்லாம் வெள்ளம் பண்ணிக்கிறதுங்கிற மாட்டுக்கிறதுங்கிறவன் எல்லாம் உடனே பூரா புழுதான் இருக்கு. அதனால அவர் கொடூர தோல் நோய் இல்லாதவன் எவனும் கிடையாது. ஐரோப்பிய நாடுகள்ல அந்த வெள்ளையருக்கு காரணம் என்ன தெரியுங்க? அந்த வெள்ளை கிடையாது, ரத்தம் கெட்டு போனதுன்னு அர்த்தம். என்னது? ரத்தம் கெட்டு போய் வெள்ளையா இருக்கானுங்க. வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறான் பாருங்க, ரத்தம் கெட்டு போய் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறானுங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல் அதிகமா இருக்கும். ரொம்ப டேஞ்சர் அது. கட்டங்கரையனும் இருக்கப்படாது, வெள்ளை விளையேறும் இருக்கப்படாது, நடுத்தரமா மாநிலமாக இருக்க. இது தமிழ்நாடுதான் கரெக்ட். தமிழ்நாடுதான் மாநிலம். அதுதான் அழகு, அதான் லட்சம். சரிங்களா? மறுபடியும் நாளைக்கு பேசலாம். நன்றி. ஓகே.